கொடைக்கானலில் அரசு மருத்துவர்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டிருப்பதால் நோயாளிகள் கடும் அவதிக்குள்ளாகியிருக்கின்றனர். இதுகுறித்தான கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் ராஜ்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ராஜ்குமார். நேற்று நடைபெற்ற சம்பவம் தொடர்பாக தற்பொழுது கொடைக்கானலில் மருத்துவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இதனால் உள்நோயாளிகளும் புறநோயாளிகளும் எந்த அளவிற்கு அவதியுற்று வருகிறார்கள்? விவரங்களை சொல்லுங்க. வணக்கம் பிரபாவதி. சென்னை கிண்டி கலைஞர் நூற்றாண்டு அரசு மருத்துவமனையில் பணியில் இருந்த புற்றுநோய் சிறப்பு மருத்துவர் பாலாஜி சிகிச்சை பெற வந்த பெண்மணியின் மகன் கத்தியால் குத்தினார். தற்பொழுது தீவிர சிகிச்சை பிரிவில் மருத்துவர் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். இதனைத் தொடர்ந்து தமிழகம் முழுவதும் அரசு மருத்துவர்கள் வெளிநோயாளிகள் சிகிச்சை பிரிவை புறக்கணித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை, பழனி அரசு மருத்துவமனை, ஒட்டஞ்சத்திரம் மருத்துவமனை, கொடைக்கானல் அரசு மருத்துவமனை உள்ளிட்ட திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள 7 தாலுகாக்களிலும் உள்ள அரசு மருத்துவமனைகள் மருத்துவர்கள் வெளிநோயாளிகள் பிரிவினை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இந்நிலையில் சர்வதேச சுற்றுலா தலமாக உள்ள கொடைக்கானலில் இந்த வேலைநிறுத்த போராட்டத்தின் காரணமாக அரசு மருத்துவர்களும் சிகிச்சைக்கு வரும் நோயாளிகள் பாதிக்கப்பட்டுள்ளனர். மருத்துவர்கள் பற்றாக்குறையால் தலைமை மருத்துவர் மட்டுமே இன்று பணியில் ஈடுபட்டுள்ளார். நோயாளிகள் கடும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். மேலும் மருத்துவமனைக்கு சிகிச்சைக்கு வரும் நோயாளிகள் மருத்துவர் இல்லாத காரணத்தினால் ஏமாற்றத்துடன் திரும்பி செல்வதை காண முடிகிறது. மருத்துவமனையில் ஏதாவது அசம்பாவிதம் ஏற்படாமல் இருப்பதற்கு கொடைக்கானல் காவல்துறை சார்பில் பாதுகாப்பிற்கு போலீசார் ஆங்காங்கே நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளனர். பிரபாவதி. தகவல்களுக்கு நன்றி ராஜ்குமார்.